நீ சிலுவை சுமக்கிற காலம், தீங்குகள் வரும், பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ சிலுவை சுமக்கிற காலத்தில் மௌனமாய் சிலுவை சுமந்து பார். உனக்கு இருக்கிற வரலாறு, பெரிய வரலாறு உனக்கு குறித்து எழுதப்படும். உன் வரலாற்றை கர்த்தர் மாற்றப் போகிறார். உன் சரித்திரத்தை கர்த்தர் மாற்றப் போகிறார். உன் குடும்ப வரலாறு பெரிதாக மாறப்போகிறது. உன் குடும்பத்துக்குள்ளே ஆசீர்வாத வரலாறு எழுதப்பட போகிறது. ஆனாலும் நமக்குள்ள ஒரு எதிர்ப்பு வரணும். இயேசு சிலுவை எதிர்க்கலை, ஆனால் அவர் எதிர்த்து நின்றவைகள் என்னெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? நிறைய விஷயங்கள் அவர் எதிர்த்து நின்றார். அதை குறித்து ஒரு சர்வே நான் உங்களுக்கு காட்டுகிறேன். அவர் எவ்வாறு எதிர்த்து நின்றார், எதையெல்லாம் அவர் எதிர்த்து நின்றார் என்பதை ஆராய்ந்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆபத்தை உண்டாக்கும் சூறாவளி, புயல், இவைகளை இயேசு எழுந்து நின்று எதிர்த்து நின்று இறையாதே என்றார். வியாதிகளை இயேசு எதிர்த்து நின்றார். மக்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். உங்களுக்கு ஒரு வியாதி வந்தால் அதை எதிர்த்து நிற்க வேண்டும். முறுமுறுக்கக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, பயப்படவும் கூடாது, மரண பயத்தை வரவேற்கக்கூடாது. கர்த்தர் உங்களை சாக அழைக்கவில்லை, ஜீவனுக்கென்று அழைத்திருக்கிறார். புதிய கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.